ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அருள்மொழி டீச்சிங் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் வச்சிருக்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் வீடியோஸ்க்கு எப்படி நம்ம ரொம்பவே அழகான ஒரு தம்ப்லைனை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாகவே கற்றுக்கலாங்க, ரொம்பவே ஈஸி தான். ஸோ யூடியூப் தம்ப்லைன் கிரியேட் பண்றதுக்கு இந்த ஒரு ஆப் வந்து ரொம்ப பெஸ்டான ஒரு ஆப் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ எப்படி நம்ம இப்பதான் ஒரு பிகினர், இப்பதான் ஒரு வீடியோ நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எவ்வளவு அழகா யூனிக்கா சிம்பிளா ஒரு தம்ப்லைன் வந்து எந்த அளவுக்கு நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா கேட்கலாம். ஓகேங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற சகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்திலே வரக்கூடிய பெல் சிம்பலையும் டச் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்பதான் நம்ம யூடியூப் சேனல் சம்பந்தமான யூஸ்ஃபுல்லான இம்பார்ட்டன்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனலோட வீடியோஸ்க்கு தம்ப்லைன் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு தம்ப்லைன் மேக்கர் ஆப் வந்து தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அதற்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் யூடியூப் சேனல் தம்ப்லைனை இங்கே வந்து நீங்கள் அந்த ஆப்போட நேம் வந்து டைப் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப சூப்பராக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஆப் வந்து பிக்சல் லேபு. நம்ம மட்டும் இல்லை, மேக்ஸிமமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் வச்சுருக்க நண்பர்கள் வந்துட்டு அவங்களுடைய யூடியூப் வீடியோவுக்கு தம்ப்லைன் வந்து ரொம்பவே ஈஸியாக அண்ட் ரொம்ப அட்ராக்டிவாக கிரியேட் பண்ணுறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சல் லேபு அப்படின்ற இந்த தம்ப்லைன் மேக்கர் ஆப்பில் தாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால இங்கே வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு பிக்சல் லேப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்குங்க. ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தோன்னே செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்லைனோட சைஸை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் கரெக்டாக. ஓகேங்களா? ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த 3 சர்க்கிள் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே ஏ அப்படின்னு போட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் ஒரு சிம்பிள் இருக்கும், ஒரு ரவுண்ட் சர்க்கிளில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த 2 ஸ்கொயர் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளை தான் இப்போ நம்ம டச் பண்ணணும். அதற்கு முன்பாக இப்போ நம்ம செய்ய வேண்டியது, இங்கே நியூ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து டெலிட் பண்ணணும். இதை டெலிட் பண்ணுறதுக்கு இந்த நியூ டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஏ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஏ ஆப்ஷனை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நியூ டெக்ஸ்ட்டுக்கு வந்து டெலிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பேஜ் வந்து பிளாங்காக அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் தம்ப்லைனோட சைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு இந்த 2 ஸ்கொயரை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே இமேஜ் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இமேஜ் சைஸை டச் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே டிஃபால்ட்டாக கஸ்டம் சைஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்மளுக்கு வேண்டிய யூடியூப் தம்ப்லைனோட சைஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த கஸ்டம் அப்படின்றதுக்கு பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணீங்க அப்படின்னா இங்கேயே பாருங்கள் 5th ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க, யூடியூப் தம்ப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செலக்ஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. அதுக்கு முன்பாக யூடியூப் தம்ப்லைனோட சைஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. வித்து வந்து 1280, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 720. ஸோ ஓகேங்களா? இப்போ வந்து ஓகே கொடுத்துங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அழகாக நம்மளுடைய யூடியூப் தம்ப்லைனோட சைஸ் வந்து அழகாக நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தம்ப்லைனோட பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன இருக்கணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒயிட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒயிட் கலர் வந்து நம்ம இப்போ சூஸ் பண்ணிப்போம். ஒயிட் கலரை டச் பண்ணிவிட்டு இங்கே இந்த டிக் மார்க் கொடுத்தீங்க ரைட் சைடில் அப்படின்னா உங்களுடைய கலர் வந்து செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் இதில் வந்து இப்போ நம்மளுடைய தம்ப்லைனுக்கான  லெட்டர்ஸ்லாம் வந்து டைப் பண்ணணும். அதற்கு வந்து ஏ அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த 2 ஸ்கொயரை வந்து டச் பண்ணிக்கோங்க.
செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ப்ளஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை டச் பண்ணுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது நியூ டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த நியூ டெக்ஸ்ட்டில் தான் நம்மளுடைய தம்ப்லைனை வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப அழகாக. இதற்கு நம்ம செய்ய வேண்டியது எடிட் அப்படின்ற இந்த பென்சில் சிம்பிளை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நியூ டெக்ஸ்ட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெலிட் பண்ணிவிடுங்க. ஸோ டெலிட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை டச் பண்ணிங்க அப்படின்னா டெலிட் ஆகிடும். இப்போ நீங்கள் தம்ப்லைனில் வந்து என்ன வந்து டைப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நம்ம சேனலோட நேமை வந்து இங்கே டைப் பண்ணுறேன். நம்ம சேனலோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மொழி. அருள்மொழி டீச்சிங். ஸோ நம்ம சேனலோட நேமை வந்து இங்கே டைப் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேலே ரைட் சைடில் இருக்கு பாருங்கள், இதை கொடுத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஓகே ஆகிடும். ஸோ இதற்கு அப்புறம் நம்ம பண்ண போகிறது இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் அழகாக டெக்கரேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய தம்ப்லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம போல்டு பண்ணிப்போம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டெக்ஸ்ட்டே வந்து காப்பி பண்ணணுமா, இன் ஃப்ரண்ட்டில் வேணுமா, பேக்கில் வேணுமா, எங்கே வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஏ அப்படின்ற இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெக்ஸ்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான நிறைய விதமான இது கொடுத்துருப்பாங்க. சைஸ் வேணுன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் இந்த டெக்ஸ்ட்லேயே கார்னரில் வந்து இந்த ரவுண்டு மாதிரி இருக்கும். ஸோ இதை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னாலும் இது வந்து பெருசாகும், சின்னதாகும். ஓகேங்களா? இதே மாதிரி வந்து இட்டாலிஸாக வேணும், அதாவது கொஞ்சம் சாய்வாக இருக்கணும் என் லெட்டர்ஸ் அப்படின்னா இந்த பேடிங் அப்படின்றத டச் பண்ணிக்கோங்க. கலர் கொடுக்கணும் அப்படின்னா என்ன கலர் கொடுக்கணுமோ ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன் ஃபாண்ட்டுக்கு. ஸோ லெட்டர்ஸ்லாம் வந்து எனக்கு பிளாக் கலரில் இருக்கணும் அப்படின்றதுக்காக கலர் கொடுத்துருக்கேன், பிளாக் கலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து போல்டு பண்ணிப்போம். போல்டு பண்ணால் கொஞ்சம் திக்னஸாக தெரியும் நம்ம லெட்டர்ஸ். ஸோ அதனால் போல்டு பண்ணிக்கிட்டோம். இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 தம்ப்லைன் வந்து நீங்கள் மேக் பண்ணீங்க ஓனா அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் இந்த கலருக்கு வந்து பேக்ரவுண்டு கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கலரை வந்து நீங்கள் பேக்ரவுண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டு வேணாம் அப்படின்னா இந்த எனபிள்ன்ற ஆப்ஷனை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க, பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நிறைய விதமான ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லெட்டர்ஸ்க்கு நடுவில் ஸ்பேஸ் வேணுன்னா ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. லைனாக நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னா லைனுக்கு நடுவுலையும் ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். லைன் ஸ்பேசிங் அப்படின்றால. அலைன்மெண்ட் அப்படின்னா ஒரு 5-6 லைன் வந்து நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எந்த அலைன்மெண்ட்டில் உங்களுக்கு வேணும், லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் டிக் கொடுத்தீங்க அப்படின்னா டிக் ஆகிடும். ஓகேங்களா? செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்ட்ரோக் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸ்ட்ரோக்கை வந்து இப்போ நம்ம எனபிள் பண்ணிக்கிட்டு என்ன கலரில் ஸ்ட்ரோக் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு க்ரீன் கலரில் வேணும் ஸ்ட்ரோக் அப்படின்றதுனால க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். இதே க்ரீனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னர் ஷேடோ, அவுட்டர் ஷேடோ, ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. 3D எஃபெக்டில் வேணும் அப்படின்னா 3Dயில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 3Dயை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து எனபிள் கொடுத்தீங்க அப்படின்னா 3D வந்து ஆட்டோமேட்டிக்காக அது காமிக்கும். 3Dயோட டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 12 அப்படின்னு இருக்குது. ஸோ 12 அப்படின்றது ரொம்ப பெரிய டெப்த்தாக இருக்குது. நான் அதை வந்து கொஞ்சம் என் லெட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் 4ல் வச்சுருக்கேன். ஸோ 4 ஓகே, ஆவரேஜாக மீடியமாக இருக்குது. பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சிம்பிளாக செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய தம்ப்லைனில் உங்களுடைய வீடியோ சம்மந்தமான இன்ஃபர்மேஷனை வந்து தம்ப்லைனில் ஷார்ட்டாக கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கேமிங் சேனல் வந்து வீடியோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கேம் சம்மந்தமான ஒரு 3 to 4 லைன்ஸை ரொம்ப ஷார்ட்டாக கொடுங்க. இல்லைனா ஒரு 1 to 2 லைன்ஸ்குள்ளே கொடுங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏவுக்கு பக்கத்தில் ஒரு ரவுண்டு ஷேப் இருக்கு பாருங்க, அதை டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஸ்டிக்கர்ஸ், இம்போர்ட், ட்ரா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கர்ஸை ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நிறைய ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டிக்கரில் உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். எமோஜிஸும் இங்கே அவைலபிளாக இருக்கும் இந்த ஆப்பில். எமோஜிஸ் பார்த்தீங்கன்னா எந்த எமோஜி உங்களுக்கு வேணுமோ அந்த எமோஜியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஃப்ரீ தான்.
எந்த விதமான இதுவுமே ஃபீஸுமே கிடையாது. ஸோ ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இம்போர்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் கேலரியிலேருந்து இமேஜ் கூட வந்து எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை வந்து உங்கள் தம்ப்லைனில் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை உங்கள் வீடியோவுக்கு சம்மந்தமான ஒரு இமேஜை வந்து நீங்கள் தம்ப்லைனில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, அந்த இமேஜை நீங்கள் இம்போர்ட் பண்ணி உங்களுடைய கேலரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஷேப் அப்படின்றது உங்களுக்கு எந்த ஷேப் வேணும் அப்படின்றது செலக்ட் பண்ணுறது. ஸோ நம்மளுக்கு எந்த ஷேப்பும் இப்போதைக்கு வேணாம், அதனால் அதை நம்ம வந்து டெலீட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நிறையா இருக்குது. இந்த ஏரோ மார்க் வேணும் அப்படின்னா நீங்கள் ஏரோ மார்க் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். நிறையா ஏதாவது நீங்கள் ரொம்ப மென்ஷன் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஏரோ மார்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் நீங்கள் தப்பாக பண்ணிட்டேன், எரேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் எல்லாமே. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இந்த ஏரோ மார்க் வேணாம் அப்படின்றதுனால டெலீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரே ஒரு ஸ்டிக்கர் மட்டும் ஆட் பண்ணிப்போம். யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேவ் பண்ணணும். ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவ் பண்ணணும். இங்கே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதை டச் பண்ணிங்க அப்படின்னா சேவஸ் ப்ராஜெக்ட் சேவஸ் இமேஜ்னு இருக்கும். இதில் சேவஸ் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. சேவ் டு கேலரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து சேவ் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுடைய தம்ப்லைன் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக சேவ் ஆகிடுச்சு. நீங்கள் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆட் ஒன்று வரும். ஸோ அந்த ஆடை வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. உங்களுடைய அழகான தம்ப்லைன் வந்து இப்போ ரொம்பவே சிம்பிளாக க்ரியேட் ஆகிடும். இது வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், ஒரு ஸ்டெப்பாக சொல்கிறேன் அப்படின்றதுனால வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக போகுது. பட் நீங்கள் கற்றுக்கிட்டு ஈஸியாக ஒரு ஸ்டெப்பாக நீங்களே செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஈஸியாக 5 நிமிஷத்தில் உங்களுடைய தம்ப்லைனை ரொம்பவே சூப்பராக க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் என்ன நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே வரக்கூடிய பெல் சிம்பலையும் டச் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். யூடியூப் சேனல் சம்பந்தமான நிறைய விதமான குட்டி குட்டி இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் எல்லாம் நீங்க கத்துக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.